இன்றைக்கு எனக்கு தாரும், என் புருஷனுக்கு தாரும், என் மனைவிக்கு தாரும், என் மகனுக்கு தாரும், என் மகளுக்கு தாரும், என் மருமகனுக்கு தாரும், என் மருமகளுக்கு தாரும், என் பேர குழந்தைக்கு தாரும், என் அண்ணனுக்கு தாரும், என் அக்காவுக்கு தாரும், இதை தாரும் அதை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிற நாம் யோபுவை போல எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற இருதயம் இந்த காலை நேரத்தில் நமக்கு உருவாகுமானால், யோபுடைய சிறையிருப்பை மாற்றி முந்தின நிலைமையை பார்க்கிலும் இரண்டாவது நிலைமையை அவனை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க, உங்கள் பட்டணத்திற்காக ஜெபிக்க, உங்கள் சபையை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்காக ஜெபிக்க, உங்கள் மாவட்டத்திற்காக ஜெபிக்க, உங்கள் தாலுகாவுக்காக ஜெபிக்க, உங்கள் பேரூராட்சி நகராட்சி குக்கிராமத்திற்காக ஜெபிக்க நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை நிச்சயமாக வசன